வணக்கம் நண்பர்களே. பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை தான் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம். சரவணன், மயில் இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சந்தோஷமும் ஒரே ஒரு காரணத்தினால் உடைஞ்சு போயிருச்சு. குடும்பத்தினருக்கு ஏற்பட்டுள்ள சோகமாக மாறிவிட்டது. எதற்காக? ஒரே ஒரு விஷயம்தான், பொய். மயில் அவங்க குடும்பத்தோட சேர்ந்து செஞ்ச அந்த பொய் தான் ஒன்று ஒன்றா தற்பொழுது ஒட்டுமொத்த பூகம்பத்தை பாண்டியன் வீட்டில் ஏற்பட்டுள்ளது. அவங்க வயசை கூட மறைச்சி நடந்திருக்கும். இதில் என்ன பெரிய கொடுமைனா, எல்லாமே தெரிஞ்ச பிறகும் கூட மயில் குடும்பத்தினர் இன்னும் அந்த தப்பை நியாயப்படுத்தத்தான் செய்தார்கள். அதை முயற்சியும் பண்ணுறாங்க. ஒட்டுமொத்தமாக பாண்டியன் ஸ்டோர் குடும்பம்னா என்ன? நேர்மை, நம்பிக்கை, பாசம், இதுதான் அந்த குடும்பத்தோட அஸ்திவாரம். அந்த அஸ்திவாரத்தையே குலைத்து நாசமாக்கும் விதமாக மயிலின் குடும்பத்தினர்கள் செய்துவிட்டதாக பாண்டியன் குடும்பத்தினர்கள் மயிலின் தாய் தந்தையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். மயில் குடும்பத்தினர் எங்கள் பொண்ணை மன்னிச்சிருங்க, எங்கள் பொண்ணு வாழ்க்கைக்காகத்தான் அப்படி திரும்ப திரும்ப பொய் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னு பாண்டியன் மாமாவுக்கு பொறுமையே போயிருச்சு. அவர் ஒரு சாதாரண கோபத்தோடு பேச ஆரம்பிக்கல, மாறாக பெரும் சோகமும் ஏமாற்றமும் கலந்து பேசினார். பாண்டியன் மாமா பெருமூச்சுடன், உங்கள் பொண்ணு வாழ்க்கைக்காக சொல்கிறீங்க, அப்போது என் தம்பி சரவணோட வாழ்க்கை என்ன ஆகிறது? ஒட்டுமொத்த குடும்பத்தோட மரியாதையும் அதுக்கெல்லாம் என்ன காரணம்? இன்னைக்கு இந்த தெருவில் இந்த பிரச்சனையை நீங்கள் நடு ரோட்டிற்கு கொண்டு வந்துட்டீங்க. என் கடைக்கு வர்றவங்க எல்லோரும் எங்களை பார்த்து எப்படி கேட்குறாங்க தெரியுமா? அவங்க முன்னாடி தலை காட்ட முடியலை அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. அவர் ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொன்னார். அந்த குடும்பத்தோட அஸ்திவாரம் ஏன் இவ்வளவு உறுதியாக இருக்கும்னு அந்த பேச்சிலேயே புரியுது. பாண்டியன் மாமா, நான் ஏன் விசாரிக்கலை? ஏன்னா நான் மனுஷங்களை நம்புகிறவன். நான் என் குடும்பங்களை நம்புகிறேன். வெளியே இருக்கிற எல்லோரையும் என் சொந்தக்காரங்களா நல்லவங்களா மட்டும்தான் நான் பார்க்கிறேன். என் கடையில் நான் ஒரு சின்ன பொருளை கூட யாரையும் ஏமாற்றி விற்றது கிடையாது. இதுதாங்க எங்கள் குணம் பாண்டியன் மாமா. ஆனால் என் நம்பிக்கையில் ஏறி நின்று இவ்வளவு பெரிய பொய்களை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட மன்னிச்சிடலாம். ஆனால் வேலை, படிப்பு, வயசு இதெல்லாம் மறைக்க வேண்டிய அவசியம் என்ன உங்களுக்கு? உங்கள் பொண்ணு நல்லவங்களாக இருக்கிற எங்கள் குடும்பத்தில் சேர்ந்தால் அவள் வாழ்க்கை நாங்கள் கெடுத்துருவோமா? நாங்கள் அப்படிப்பட்ட ஆட்களா? உடனே மயிலோட அப்பாவும் அம்மாவும் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. அவங்க பண்ணினது எவ்வளோ பெரிய தப்புன்னு எங்களுக்கு இப்போதான் புரிஞ்சிருக்கு. உடனே பாண்டியன், கல்யாணத்திற்கு அப்புறமாவது உண்மையாக சொல்லியிருக்கலாமே, எங்களை விடுங்க. சரவண அவன் என்ன தப்பு செஞ்சான்? அவளுடைய புருஷன் தானே, அவங்கிட்டையாவது சொல்லியிருக்கலாமே அப்படின்னு பொய்க்கு மேலே பொய்யா சொல்லி இந்த குடும்பத்தையே நீங்கள் கோவப்படுத்த வச்சிட்டீங்க, அவமானப்படுத்த வச்சிட்டீங்க அப்படின்னு பாண்டியனும் சொல்கிறாரு. சரவணின் உடமையும் மயில் அப்பாவின் கெஞ்சலும். அதாவது பாண்டியன் மாமா பேசி முடித்ததும் சரவணனுக்கு என்ன பேசுகிறதுனே தெரியலை. அவன் முகத்தில் ஒரு பெரிய வெற்றிடம்தான் இருந்தது. மயில் அப்பா என்ன பண்ணுறார்? சரவணோட காலில் விழுந்து கெஞ்ச தயாராகிறார். மயில் அப்பா, ஐயோ மாப்பிள்ளை, என்னை மன்னிச்சிருங்க, தயவு செய்து என் பொண்ணை மட்டும் விட்டுறாதீங்க மாப்பிள்ளை, நாங்கள் பண்ணினது தப்பு தான் அப்படின்னு காலில் விழுந்து